ஒரு குழந்தை பிறந்ததுமே பலவிதமான கிருமிகள் அந்த உடம்பை தாக்கும். குழந்தையோட உடம்ப பாருங்க, எப்பொழுதெல்லாம் ஒரு கிருமி அந்த குழந்தையோட உடம்புல தொடுதோ, அந்த குழந்தை தாயை தொட்டு கொண்டிருந்தால், அம்மாவோட அந்த ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா ஆகும்? அந்த கிருமி வரும்பொழுது, இதுதான் ஒரு வைரஸ் என்று சொல்வோம். கம்ப்யூட்டர்ல வைரஸ். ஒரு வைரஸ் வந்தது என்றால் நம்ம என்ன பண்றோம்? அதுக்குள்ள ஒரு ஆன்டி வைரஸ் இன்ஸ்டால் பண்றோம். ஆன்டி வைரஸ் இருக்கவங்க கூட டெய்லி என்ன பண்ணணும்? அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும், அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா புது புது வைரஸ்லாம் வருது. அதற்கு ஆன்டி வைரஸ் தேவை. அதே போன்று நம்ம உடம்புலையும் ஒரு கிருமி ஏற்படும் பொழுது ஒரு ஆன்டி வைரஸ் உருவாக்கப்படணும். எங்கன்னா நமது மூளையில். அது ஒரு மென்பொருள், சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் எப்போ உருவாகும்? ஒரு தாயை அந்த குழந்தை தொட்டு கொண்டிருந்தால் உடனே என்னாகும்? அந்த சாஃப்ட்வேர் இங்க உண்டாயிடும். அதன் பிறகு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கிருமி ஒரு குழந்தையின் உடலை தொட்டுவிட்டால் அதற்கான ஆன்டி வைரஸ் எதிர்ப்பு இங்கே அந்த சாஃப்ட்வேர், அந்த செயலி இங்கே உருவாக்கப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் அவங்க 100 வயசு 150 வயசு வாழ்ந்தாலும் அந்த குறிப்பிட்ட கிருமி அவர்கள் உடலை தாக்காது. புரியுதுங்களா? டென்மார்க்ல அண்மையில கண்டுபிடிப்பட்ட ஒரு உண்மை, ஒரு குழந்தை ஒண்ணு கிருமி அதை தாக்கும் பொழுது தாயை தொட வேண்டும். அப்படி தாய் பக்கத்தில் இல்லைன்னா எதிர்த்தரமா தொடணும், தாய் மண்ணை தொட வேண்டும். அந்த காலத்துல வீடுகள்ல இந்த மாதிரி சிமெண்ட் தரை இருக்காது, மண் தரை. அப்ப குழந்தை ஒண்ணு அம்மாவை பிடிச்சிட்டு இருக்கோம், இல்லாட்டி தரையில இருக்கும், தவிழும். அப்ப அந்த தாய் மண்ணோடு ஒரு தொடர்பு. புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும், மண்ணுல குழந்தை தவழும் போது அதுல நிறைய கிருமி இருக்கு. பல பொருட்களை குழந்தை தொடுது, நிறைய கிருமி இருக்குது. ஆனால் தாய் மண் என்ன செய்கிறதுனா, தாய் நிலம் அந்த குழந்தை எப்பப்பெல்லாம் கிருமிகளை தொடுகிறதோ அதற்கான ஆன்டி வைரஸ் அதுவே உருவாக்கிவிடும். ஒன்று தாயை தொட வேண்டும் அல்லது தாய் மண்ணை தொட வேண்டும்.